ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெப்சைட்டை பார்க்கும்போது நானும் ஸ்கேம்னு தான் நினச்சேன். பட் அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சு. ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் $7.50 பெர் ஹவருக்கு நான் ஏர்ன் பண்ணேன். இது வரைக்கும் 2 hours ஒர்க் பண்ணேன் அண்ட் $12 வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன வெப்சைட், இதோட ப்ராசஸ் என்ன, பே அவுட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். Hey, hello everyone, welcome back to my channel and this is Shwati here. So after years நம்ம எல்லாரும் பார்க்குறோம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் பெரிய ஹாய் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தம்போது எது லெஜிட்டாக இருக்கும், எது ஸ்கேமாக இருக்கும்னு யோசிச்சே ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு. அப்போ தான் இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தேன். அப்போ எனக்கு தோணுது என்னென்னா, இவங்களும் ஸ்கேம் பண்ணுவாங்களா இல்லை லெஜிட்டாக இருக்குமா அப்படின்னு. பட் ஐ வாண்டட் டு கிவ் அ ட்ரை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் செட் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், செகண்ட் ப்ரொஃபைல் செட் பண்ணணும், தேர்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும், ஃபோர்த் ஸ்க்ரீனிங் கம்ப்ளீட் பண்ணணும், ஃபிஃப்த் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசைன் ஆகும். அதை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பே அவுட் வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும், ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்கில்ஸ் வெரிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு கோ கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டில் நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு கண்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டேட் கொடுத்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆனால் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்கு போயிடும். இது ஃபுல்லாக நல்லா ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிகின் வெரிஃபையிங் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எது மூலமாக வெரிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்றது கேட்கும். இதில் நீங்கள் பேன் ஆதார் கார்டு வந்து ஈஸியாக இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ப்ராசஸ் கொடுத்துருங்க. இப்போ ஒரு கியூஆர் கோட் இருக்கும். அதை உங்கள் மொபைல் ஃபோனில் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களோட செல்ஃபி வெரிஃபிகேஷன் அண்ட் பேன் கார்டு வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் முடிஞ்சது. இப்போ நீங்கள் ஸ்கில்ஸ் வந்து வெரிஃபை பண்ணணும். உங்கள் ஸ்கில்ஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஜென்ரலான இங்கிலீஷ் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்கில்ஸ் வெரிஃபை பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிற ப்ராஜெக்ட் தான் இந்த ஏத்தர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் அசைன் ஆன உடனே நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மல்டி மேங்கோவில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் மல்டி மேங்கோவில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது மல்டி மேங்கோ அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மை அக்கௌண்ட்டில் அவுட்லயர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு multimango.com அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இமெயில் அட்ரஸில் நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் WFEன்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஹைஃபன் டைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த ஐடியை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா போட்டுட்டு outlier.ai அப்படின்றத வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போது கண்டினியூ கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அதை ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து அவுட்லயர் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்கள்ல, அந்த மெயில் அட்ரஸ்க்கு இங்கே வந்து ஒரு கோடு வரும். அந்த கோடை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு வந்து அவைலபிள் டாஸ்க் எல்லாமே இங்கே காட்டும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணையில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அவுட்லயரில் ஏறிடும். இப்போது மல்டி மேங்கோவில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஏத்தர் ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சிம்பிளான டாஸ்க் தான். ஏஐ கொடுத்துருக்குற ப்ராம்ப்ட்டுக்கும் வந்த ரிசல்ட்டையும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்ப்பீங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த மட்டுக்கு நீங்கள் டெய்லி ஏதாச்சும் ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணணும். பண்ணுறதை விட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் அன்அவைலபிளாக போயிடும். நான் அந்த தப்பு தான் பண்ணேன். அதை ட்ரை பண்ணிவிட்டு விட்டுட்டேன். நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கில்ஸில் போயிட்டு நிறைய ஸ்கில்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் பாஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அசைன் ஆகும். அதை ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் என்னோட அவுட்லயர் டேஷ்போர்டில் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. பட் இதை எப்படி நான் என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா பார்ட் 2 வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் பார்ட் 2 வீடியோ போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷனில் பாப்பப் ஆகும். எஸ், தேங்க்யூ.